நல்லா யோசித்து பார்த்தா அந்த கல்வாரியின் உணர்வுக்குள்ளே நம்ம காணப்பட்டோன்னா அவருடைய அன்பின் தியாகத்தை நாம் அடைய முடியும். அதுதான் நமக்கு அடைக்கலமாயிருக்கு. அந்த அடைக்கலத்தில் நாங்கள் காணப்படும் போது அவர் நம்மளை அப்படியே சூழ மூடிக்கொள்கிறார். கர்த்தராகிய தேவன் அவருடைய அன்பின் கரத்துக்குள்ள நம்மளை மூடுறார். இப்போ வாசிக்கலாம் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் எப்படி இருக்குதா? அவர் எப்படி நோக்கமா இருக்க? செம்மையானவர்கள் மேலே நோக்கி இருக்கிறது. அந்த 7வது வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தாவீது ராஜா அவர் சொல்றாரு, நான் ராஜாவா இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் மட்டும்தான் இருக்கு. அவருடைய சங்கீதங்களை படிக்கும்போது நாம் அதிகமாய் நம்ம கற்றுக்கிற பாடம் என்னென்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? தனக்குள்ளே பேசுகிறார். இன்னைக்கு எனக்குள்ளே ஒரு கலக்கம் வந்துச்சுன்னா நான் என்னையே குறித்து பேசணும். ஏன் நான் கலங்கணும்? நான் ஏன் பயப்படணும்? நான் அவரை நம்பியிருக்கிறபடினால் என்னை அவர் வெட்கப்படுத்த மாட்டார், என்னை கைவிட மாட்டார். என்னை உள்ளங்கையில் அவர் வரைஞ்சி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய வசனம் அதுதான் சொல்லுது. என்னை எப்பவுமே அவர் பார்த்துட்ருக்கிறார். அவருடைய கண் எப்பவுமே என் மேலே தான் நோக்கமாக இருக்கு. இந்த 7வது வசனத்தில் நம்ம படித்தபடி அவர் என்றென்றைக்கும் நம்ம மேலே தான் நோக்கமாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவர் மேல் பற்றுதலாக இருக்கிறோமா? அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறோமா? இல்லை யோசிக்கிறோமா, இப்படி நடந்துருமா, இப்படி போயிடுவோமா? கிடையாது. அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். பிரச்சனைகள் உண்டு, இந்த பூமியில் போராட்டங்கள் உண்டு, எல்லா மனுஷனுக்கும் போராட்டம் இருக்கும். ஆனால் அவரை நம்பி இருந்து அவரே சார்ந்து அவருடைய வழியில தான் நடப்பேன் நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை தேவன் கொடுப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஸோ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்னன்னு நினைக்கணும், எனக்கு வந்த போராட்டத்தை போல தான் ஏசப்பாவும் போனார். நான் போக வேண்டிய வழி எல்லாத்துலேயும் அவர் என்னை நடத்துவார். ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த வழியில் போயிட்டார். அவர் என்னை நடத்துவார், என்னை தாங்குவார், என்னை கரம் பிடிச்சு நடத்துவார், என்னை கைவிடவே மாட்டார். கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். ஏன்னா வசனத்திலே ஆரம்பிக்கிறது எப்படின்றது சொல்கிறோன்னா, He is my refuge, அவர் தான் எனக்கு அடைக்கலம். இப்படி நம்ம மனசு நிறைஞ்சு கர்த்தர் என் அடைக்கலமாக இருக்கிறார், எனக்கு அவர் நடத்துவார், எனக்கு போதிப்பார். அடைக்கலம் மட்டும் இல்லை, என்னை அவரை போதித்து நடத்துவார். அந்த வசனத்தில்
சத்ரு எவ்விதமாக எழும்புகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய வில்லு, அவனுடைய ஆயுதங்கள், லெட் இட் பி எனிதிங். நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரியோ, நம்மளுக்கு பிரச்சனைகளை கொண்டு வர சூழ்நிலைகளை நம்ம கொண்டு வந்து நம்மளை கார்னர் பண்ணுற மாதிரி, அதெல்லாம் அவனுடைய அம்புகள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ பயப்படாத. எப்படி செய்வாங்கன்னா, நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது முதற்கொண்டு நம்மளை பற்றியே ஒரு நெகட்டிவ்குள்ளே கொண்டு வர அளவுக்கு, ஃபவுண்டேஷன்ஸே டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு சத்ரு செய்வான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? டோன்ட் வரி, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை போதிப்பேன், நான் உன்னை நடத்துவேன். கர்த்தர் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலேருந்து நம்மளை நோக்கி மேலேருந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். பூமியில் இருக்கிற அத்தனை மனுஷரையும் அவர் பார்த்துட்ருக்கிறார். அதில் அவரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா டெஸ்ட் பண்ணுறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது, 5வது வசனம், the Lord tests and proves. ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணார். 25 வருஷம் அவருக்கு குழந்தை கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், நிச்சயமாக உனக்கு பிள்ளை கொடுப்பேன். இந்த வானத்தின் நட்சத்திரத்தில் எண்ணுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். இந்த கடலில் இருக்கிற மணலை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி. ஆனால் மனுஷனுக்கு ஒரு வாரிசு கூட கிடையாது. இது எப்படி நடக்கும்? அவர் சந்தேகமே படலை. 25 வருஷம் என் தேவன் சொன்ன வார்த்தை நடக்கும் என்பது விசுவாசித்தார். அது பிள்ளை வந்த பிறகு கர்த்தர் அவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த டெஸ்ட் அது ஆபிரகாம் கிடையாது, மனுஷர்களாகிய நமக்கு உண்டானது டெஸ்ட். உலகத்துக்கு காமிக்கிறாரு, என் தாசனாகிய ஆபிரகாமை பாருங்கப்பா, சகோதரனே சகோதரிகளே நீங்கள் பாருங்க, அவன் என்னை நம்பி இருக்கிறான்றத உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி அவர் டெஸ்ட் வைக்கிறார். உன் ஏக சுதன் உன் மகனை கொண்டு வந்து எனக்கு பலியிடணும். ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட பின்னாடி பேசலை. அடுத்த நாள் காலையில் தன் மகனை கொண்டு போகிறார். மகன் கேட்குறாப்புல, தகப்பனே, பலிக்குண்டான எல்லா வெற்றியும் வைத்திருக்கீங்க, ஆடு எங்கே? பலிக்குண்டான ஆடு எங்கே? யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதை சொன்னது மாத்திரம் இல்லை, பாருங்க, அந்த பலி இட வேண்டிய இடத்துலையும் கொண்டு போய் அவனை கட்டி பலிபீடத்தின் மேல் வைத்து தன் கையை ஓங்கும்போது கர்த்தர் சொல்ல, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாத, உனக்குண்டான பலிக்குண்டான ஆடு அங்கே இருக்குது, அதை எடுத்து பலி. இது என்ன டிபிக்ட் பண்ணுறாருன்னா, அவரை போல தேவன் மேல் சார்ந்திருக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு லெசன் அது காண்பிக்கிறார் தேவன். நம்ம அவரை நம்ம இருக்கிறோமா, இல்லை நம்ம சொந்த பலத்தினால் இருக்கிறோமா? நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்பதை அந்த அந்த ஆபிரகாமுடைய லைஃப் மூலிமா கர்த்தர் காண்பிக்கிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது 5வது வசனம், God tests and proves the righteous. இன்றைக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார். But his soul abhors the wicked and who does violence. கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. துன்மார்க்கமான வழிக்குள்ளே காணப்படுகிற மனுஷன் மேல் கர்த்தர் பிரியம் வைக்க மாட்டார். நம்ம யோசிக்கலாம், துன்மார்க்கர்னா யாரு? நீதிமான், துன்மார்க்கர், இதுதான் அதிகமாக நம்ம படிக்கிறோம் சங்கீதத்தில். யார் அது நீதிமான், யார் அது துன்மார்க்கர்? நிச்சயமாக அந்த கேள்வி நமக்குள்ளே வரும். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் நீதிமான். அவன் சொந்த பலத்தை நம்ப மாட்டான், சொந்த ஞானத்தின் மேலேயும் சார்ந்திருக்க மாட்டான். கர்த்தரையே தெய்வமாய் கொண்டு கர்த்தர்
அவர் சொன்ன வார்த்தைக்கு மிஞ்சி அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே காணப்படாது. த ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே தன் ஜீவனை காத்துக்கொள்வான். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டத்தின் மேல் பார்க்க மாட்டான், கர்த்தர் மேல் நோக்குவார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தின்படி தியானித்து நடக்கிற நாம் அவ்விதமாக காணப்படுகிறோமா? இதற்கு 6வது வசனத்தை ஒரு வருஷம் வாசிங்க. இது எவ்விதமாக இதை நிரூபிக்கிறார் வேத வசனத்தின்படி பாருங்க. 6வது வசனம். துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. ஏதாவது இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும்னா லோத்துடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நீதிமானாகி காணப்பட்ட லோத்து, அவர் மனைவி, அவர் பிள்ளைகளை கர்த்தர் காத்தார். ஆனால் அந்த பட்டணத்தின் மேல் அக்கினியும் கந்தகத்தையும் எரிய வைத்தார். ஏனென்றால் கர்த்தருக்கு விரோதமாய் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் தங்கள் ஜீவியத்தை நடந்தார்கள். அந்த துன்மார்க்கத்துக்கு உண்டான எல்லா காரியமும் சோதோம் அண்ட் கொமோராவில் நடந்தது. இது இன்றைக்கும் அந்த இடத்துல பார்த்தா அது நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக தான் காணப்படுகிறது. டெத் சி. கர்த்தர் வானத்திலேருந்து அக்கினியும் கந்தகத்தை இறக்குறார். அப்போ பாருங்க, அந்த முழு பட்டணத்தையும் அழித்தார். கர்த்தர் பிரிய வைக்க மாட்டார். துன்மார்க்கத்துக்கும் துன்மார்க்கத்தனமான ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழ்னானா வார்னிங் கொடுப்பார். நீ செய்கிறது தப்பு. அதற்குண்டான ஆட்களை வைத்து, சிச்சுவேஷன்ஸை வைத்து சொல்வார். நம்ம அந்த வார்னிங்கை நம்ம எடுத்துக்கணும், எடுத்து நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த தேசத்தின் ஜனங்கள் செய்யலை. இந்த வசனம் சங்கீதக்காரன் எழுதுகிற வசனம் சோதோம் கொமோராவில் நடந்தது. நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடக்கிறோமா, இல்லாட்டி அவருக்கு விரோதமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? சிந்திங்க. 7வது வசனத்தை வாசித்து இந்த சங்கீதத்தை முடிக்கலாம். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. பாருங்க, 7வது வசனத்தில் கர்த்தர் நீதி உள்ள தேவன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநியாயங்கள் காணப்படுகிறதா? நம்ம தனிப்பட்ட காரியமாக இருக்கட்டும், நம்ம தேசத்தில் காணப்படுகிற காரியமாக இருக்கட்டும், நம்ம சூழ்நிலைகளில், குடும்பத்தில் அநியாயங்கள் காணப்படுகிறதா? டேக் அ மூமெண்ட் அண்ட் ப்ரே. ஆண்டவரே, நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்? இதில் நீங்கள் என்ன என்னிடத்துலேருந்து எதிர்பார்க்குறீங்க? நான் அதன்படி நான் ஜீவிக்கிறதுக்கு, என்னை மாற்றிக்கிறதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. அண்ட் சொல்லி நம்ம வாழ்க்கையை நம்ம கரெக்ட் பண்ணணும். அந்த சிச்சுவேஷன் நம்ம வந்தோன்னா தான் கர்த்தர் அவருடைய ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுப்பார். The secret of the Lord is with the righteous. கர்த்தருடைய ரகசியம் நீதிமானுக்கிட்ட இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய ரகசியம் நம்மக்கிட்ட காணப்படுகிறதா? அவர் ஒருபோதும் மறைக்கவே மாட்டார். பாருங்க, சோதோம் கொமோரா அழிக்கிறதுக்கு முன்னதாக கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல வரார். நான் இந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன் ப்ளீட் பண்ணுறாரு ஆபிரகாம். ஆண்டவரே, அந்த தேசத்தில் 50 பேர், 45 பேர், 40 பேர் அப்படியே வராங்க. 10 பேர் காணப்படலாங்க. 4 பேர் தான் இருந்தாங்க. கர்த்தர் அப்படியே அந்த நீதிமான் குடும்பத்தை அப்படியே கொண்டு போகிறார். வெளியில் கொண்டு போயிட்டு அந்த பட்டணத்தை அழிக்கிறார். கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். இதுக்கு எப்படி நம்ம கொண்டு வரணும்னா, நம்ம வீட்டில் குழந்தை இருக்குதுன்னு வைங்க. நம்ம குழந்தை ஏதாவது தப்பு செஞ்சிருமா, தவண்டு வருது, ஏதாவது எடுத்து வாயில் போட்டுருமா, நம்ம இப்போமே கண்ணும் கருத்துமா நோக்கமாக இருக்கிறோம் இல்லை? நம்ம உலக பிரகாரமான நம்மளே இப்படி இருக்கும்போது நம்மளை படைத்து
நமக்குள் அவருடைய ஜீவன் சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாக்குள்ள கொண்டு வந்த நம்ம ஒவ்வொரு மேல் கர்த்தர் எவ்வளோ பிரியமா இருக்கிறார். இந்த பிரியமான ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் வாசம் செய்யணும்னு சொல்லி தான் நம்மளை நீதியான வாழ்க்கையில் நடக்கணும்னு இந்த சத்திய வேதத்தில் சொல்லியிருக்கு. இந்த வசனத்தின்படி நம்ம ஜீவித்தோன்னு வைங்களேன், கர்த்தர் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். அந்த அடையாளம், அந்த அடையாளத்தோடையே நம்ம போயிடலாமே. நம்ம வாழ்க்கையில் எந்த விதத்துலையும் நம்ம அவரை துக்கப்படுத்துகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது கர்த்தர் நம்மை குறித்து மகிழ்வார். தேவஜனமே, இந்த சங்கீத வசனத்தின்படி நாம் யாவரும் லெட்ஸ் செட் ரைட் ஆர் வேஸ், நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோமா? நம்ம யோசிக்கலாம், எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிட்ஃபால்ஸ் இருக்கும். அந்த பிட்ஃபால்ஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஆண்டருக்கு பிரியம் இல்லாத காரியம் என் வாழ்க்கையில் வேண்டாம், அவரை துக்கப்படுத்துகிற காரியம் எனக்கு வேண்டாம். உலகத்தில் எல்லாரும் நம்மளை நொறுக்குவாங்க, பேசுவாங்க, செய்கிற காரியங்களெல்லாம் அதிகமாக அநியாயங்கள் காணப்படும். அதை பார்க்க வேணாம். கர்த்தருக்கு பிரியமாக நான் நடந்தால் போதும். யோசிப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர் செய்ததெல்லாம் அந்த கனவு சொன்னது தான். போராட்டம் போராட்டம் போராட்டம். கடைசியில் அந்த போராட்டத்தினால அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எந்த விதத்தில் தன்னுடைய ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வரல. கர்த்தர் எதிர்பார்க்குற மாதிரியே அவருடைய வாழ்க்கை ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். தேவனை துக்கப்படுத்துகிற எந்த காரியமும் அவருடைய வாழ்க்கையில் காணப்படல. கர்த்தர் அதை பார்க்குறாரு. அந்த நீதிமானை எடுத்து ராஜாக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் வைத்து இந்த உலகத்தையே போஷிக்கிற ஒரு மனுஷனாக யோசிப்பை மாற்றுகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அவ்விதமாய் காணப்படுமே ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் தங்கும். இல்லை நம்ம தப்பு செஞ்சோன்னு வைங்களே, நம்ம செய்கிற தப்பு அத்தனை நம்ம வீட்டு வாசப்படில் தான் காணப்படும். தேவனுடைய கோபாக்கினை வேற எங்கேயும் கிடையாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறுதலும் நம்ம வீட்டில் தான் இருக்கு. வேண்டாம், தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எதுவுமே வேணாம். அநியாயம் செய்யக்கூடாது. அன்ரைச்சஸ்னஸ் நம்ம கையில் காணப்படணும். நம்ம கைகள் சுத்தமாய் காணப்படணும். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நமக்கு இந்த சத்திய வேதத்தில் சொல்லியிருக்கிறார், நீதியின் மேல் பசிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை கர்த்தர் தான் திருப்தி ஆக்குவார். அந்த நீதியான ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் காணப்படுகிறதா? அநியாயம் வேண்டாம், அக்கிரமங்கள் எனக்குள்ள காணப்படக்கூடாது. கர்த்தர் பிரியம் கிடையாது. தேவஜனமே, இந்த சங்கீதத்தை கர்த்தர் நாம் யாவருக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு நம்மளை அனலைஸ் பண்ணி கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு ஒரு பாதையாக நம்ம வைக்கலாம். அவரிடத்துல இட்ஸ் லைக் நம்மளால் முடியாது. நம்ம சிச்சுவேஷன் நம்மளை க்ரம்பிள் பண்ணும். நம்ம செய்கிறது, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நான் எப்படி ஒரு ரைச்சஸ் பர்சனாக இந்த பூமியில் நான் வாழ்ந்து காமிக்கணும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என் வாழ்க்கையில் வேணான்னு சொல்லி டிசிஷன் எடுத்து நம்ம நிற்கும்போது கர்த்தர் நம் பட்சத்தில் வரார். வா, உனக்கு நான் உதவி செய்வேன். எத்தனை பெரிய பாக்கியம் இல்லை? தட்ஸ் வேர் த 17th verse, 16th and 17th verse of the previous chapter, 10th chapterல சொல்லப்படுது. The Lord is my king forever. அவர் நடத்துவார். தலைவணங்கி ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தாவே, இந்த நேரத்தில் கர்த்தாவே நீங்கள் கொடுத்த இந்த சங்கீதம் 11வது அதிகாரத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நீதியான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து உம்மை பிரியப்படுத்தி எங்களால் எங்கள் மூலியமாய் உமது நாமத்திற்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன்.